வணக்கம். கிராமர் கங்கா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ராஜேஸ்வரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா நேர்கூற்று, நேரில் கூறுவது. இன்டைரக்ட் ஸ்பீச் அல்லது ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அயர்கூற்று, அயலாரிடம் இன்னொருவரிடம் அதை மாற்றி கூறுவது. டைரக்ட் ஸ்பீச். When the actual words said by the speaker are quoted as such, it is called a direct speech. ஒருத்தர் பேசின வார்த்தைகளை அப்படியே சொன்னா அது டைரக்ட் ஸ்பீச். Indirect speech, if the speaker's words are reported without quoting the exact words, then it is called indirect speech. ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசுறாரு, அந்த பேசிய வார்த்தைகளை இன்னொருத்தர்கிட்ட என்ன பேசுனாங்கன்னு திருப்பி சொல்லும்போது அது இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு மாறுது. டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, இது டைரக்டா இன்டைரக்டான்னு நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க தெரியணும். In direct speech, inverted commas are used to show the exact words spoken by the speaker. ஸ்பீக்கர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே கொடுத்துருப்பாங்க. அது எதில் கொடுத்துருக்கோம்? இன்வெர்டட் கமாஸ். அந்த கொட்டேஷன் மார்க்ஸை தான் இன்வெர்டட் கமாஸ்ன்னு சொல்கிறோம். மேலே இருக்கு இல்லையா, கொட்டேஷனில் ஆரம்பிக்கணும், கடைசியிலையும் கமா போட்டு மேலே இன்வெர்டட் கமாஸ் போட்டு முடிக்கணும், நடுவில் சென்டென்ஸ் இருக்கும். இதுதான் டைரக்ட். இன்டைரக்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? இன்டைரக்ட் ஸ்பீச். இன் இன்டைரக்ட் ஸ்பீச் இன்வெர்டட் கமாஸ் ஆர் நாட் யூஸ்டு. அது இருக்காது. டைரக்ட் டு இன்டைரக்ட். டைரக்டை இன்டைரக்டாக மாற்றும் போது ஆட் ஏ கன்ஜங்ஷன், ஒரு கன்ஜங்ஷன் இணைச்சொல், நடுவில் ஒரு இணைக்கிற சொல்லை உபயோகப்படுத்தணும். செகண்ட் ஒன், ரிமூவ் த கமா அண்ட் கொட்டேஷன் மார்க்ஸ். கமா எங்கே இருக்கும்? அந்த கொட்டேஷனுக்கு முன்னாடி ஒரு கமா இருக்கும், அந்த கமாவை எடுத்துடணும். கொட்டேஷன் மார்க்ஸையும் எடுத்துடணும். ஓகே, வேற என்ன சேஞ்சஸ் இருக்கும்? டைரக்டை இன்டைரக்டாக மாற்றும் போது சேஞ்ச் இன் பர்சன். பர்சன் அப்படின்னா என்ன? 3 வகையான பர்சன்ஸ். அது என்னங்கிறத பார்க்கலாம். டென்ஸு, காலங்கள். தேர்ட் ஒன் அட்வர்ப். அட்வர்ப் அப்படிங்கிறது காலத்தை, நேரத்தை, இடத்தை குறிக்கிற ஒரு சொல். ப்ரோனவுன்ஸ், ஃபர்ஸ்ட் பர்சன், ஐ, வி. ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா நான், நாங்கள், இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சன் அப்படின்னா எதிர்க்க இருக்கிறவங்கள சொல்றது, யூ, நீ, நீங்கள். தேர்ட் பர்சன் அப்படின்னா மூன்றாவது ஆள், ஹி, ஷி, இட், தே. அந்த ஹி ஒரு பையன் பேரா இருக்கலாம், ஷி ஒரு பொண்ணு பேரா இருக்கலாம், இட் ஒரு பொருளா இருக்கலாம், தே அவர்கள் அல்லது நிறைய பேர் 2-3 பேரை சொல்லும்போது தே அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கலாம். ஸோ இதில் மாற்றங்கள் வரும். சேஞ்ச் இன் பர்சன், எந்த வேர்டு எப்படி மாறுது? ஐ, நான், மீ, எனக்கு, வி, நாங்கள், அஸ், எங்களுக்கு, யூ, நீ அல்லது நீங்கள், உங்களுக்கு, உனக்கு, ஹி, அவன், ஹிம், அவனுக்கு, ஷி, அவள், ஹர், அவளுக்கு, தே, அவர்கள், தெம், அவர்களுக்கு. சேஞ்ச் இன் டென்ஸ். டென்ஸ் எப்படி மாறும்? ப்ரெசண்ட்டில் இருக்கிறது பாஸ்டில் மாறும், பாஸ்டில் இருக்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்டாக மாறணும். ஷால், ஷுட்டா மாறும். வில், வுட் அல்லது ஷுட்டா மாறலாம். கேன், குட், மே, மைட்டு. ஸோ இந்த சேஞ்சஸை மட்டும் தெரிஞ்சிட்டோன்னா அப்புறம் சென்டென்ஸை கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரிப்போர்ட்டிங் வெர்பு. எதை ரிப்போர்ட்டிங் வெர்பு அப்படின்னு சொல்கிறோன்னா, அந்த கொட்டேஷனுக்கு முன்னாடி ஒரு வெர்பு இருக்கும், அதை தான் ரிப்போர்ட்டிங் வெர்பு அப்படின்னு சொல்லுவோம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். ஹீ சேஸ் அப்படின்னு இருக்கலாம், ஹி ஹேஸ் செட் அப்படின்னு இருக்கலாம், ஐ செட். பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது ஐ செட் அப்படின்னு இருக்கும். ப்ரெசண்ட்டில் சேஸ், ஹேஸ் செட். ஸோ சில இடங்களில் டென்ஸில் மாற்றம் இருக்காது. அது எந்தெந்த இடத்துல? இஃப் த ரிப்போர்ட்டிங் வெர்ப் இஸ் ப்ரெசன்ட். முந்தினதில் பார்த்தோம் இல்லையா, ஹீ சேஸ், ஹீ ஹேஸ் செட். அந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் வெர்பு ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால்
உள்ளே இருக்கிற டென்ஸையோ இதையோ டென்ஸை மாற்ற வேண்டியதில்லை. சேஞ்ச் இன் டென்ஸ் மட்டும்தான், டென்ஸை மாற்ற வேண்டியதில்லை. அட்வர்பு அது மாறலாம், அட்வர்பும் பர்சனும் மாறும். செகண்ட் ஒன், இஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ரெலவெண்ட், நீ மாத்தாட்டாலும் அந்த சென்டென்ஸு மீனிங்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னா டென்ஸை மாற்ற வேண்டியதில்லை. தேர்ட் ஒன், இஃப் இட் இஸ் அ யூனிவர்சல் ட்ரூத், யூனிவர்சல் பொதுவான உண்மை. பொதுவான உண்மை வந்து எப்பவும் மாறாது. நேற்று பேசும்போது மாறாது, இன்னைக்கு பேசும்போது மாறாது, நாளைக்கு பேசும்போதும் மாறாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம டென்ஸை மாற்றக்கூடாதுன்னா எங்கே இருக்கிற டென்ஸு, அந்த கொட்டேஷனுக்குள்ளே உள்ள டென்ஸை நம்ம மாற்றக்கூடாது. சேஞ்ச் இன் அட்வர்பு. இப்போ அட்வர்ப் எப்படி கொடுத்துருக்கேன்னா நவ் தென், இது எதுக்காக ரெண்டு பக்கமும் ஆரோ இருக்குது, தென் நவ்வா மாறும். ஏன்னா டைரெக்டாக இன்டைரக்டாகவும் நம்ம மாற்ற வேண்டியிருக்கும், இன்டைரக்டாக டைரெக்டாகவும் மாற்ற வேண்டியிருக்கும். அப்போ நவ் தென்னா மாறும், தென் நவ்வா மாறும். ஹியர், தேர், அகோ, பிஃபோர். அகோனா முன்னாடி, தஸ் இவ்வாறாக, ஸோ, தட், டுடே, த டே, டுமாரோ, த நெக்ஸ்ட் டே, நாளை, அடுத்த நாள், எஸ்டர்டே, நேற்று, த டே பிஃபோர், அதற்கு முந்தின நாள், லாஸ்ட் நைட், நேற்றைய இரவு, த நைட் பிஃபோர், முந்தைய இரவு, திஸ், தீஸ், திஸ்னா இது, தட்னா அது, தீஸ் இவைகள், தோஸ் அவைகள். நோ சேஞ்ச் இன் அட்வர்ப்ஸ், எந்த இடத்துல அட்வர்ப்ல சேஞ்ச் இருக்காதுன்னு, ஆனால் சில இடங்கள்ல அட்வர்ப்ல சேஞ்சு இருக்காது. நோ சேஞ்ச் இன் அட்வர்ப்ஸ், அதே அட்வர்பை யூஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னா நோ சேஞ்ச் இஃப் இட் இஸ் ரிப்போர்ட்டட் டூரிங் த சேம் டைம் ஆர் அட் த சேம் பிளேஸ். இப்போ ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம், ஒருத்தன் பேசுகிற விஷயத்த இன்னொருத்தன் அப்படியே திருப்பி சொல்கிறான் அதே நேரத்தில் அதே இடத்துல வச்சு. அப்போ அந்த அட்வர்பை மாற்ற வேண்டியதில்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் புரியும். த திங் பாயிண்டட் அவுட் இஸ் நியர் அட் ஹேண்ட். நம்ம ஏதோ ஒரு பொருளை காமிச்சு பேசிகிட்டு இருக்கோம், ஸோ அது அங்கே தான் இருக்குது. அதனால் திஸ் தேட்டாவோ தீஸ் தோசாவோ மாற்ற தேவையில்லை. ஸோ இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சோட ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சென்டென்சஸை மாற்றுறதுல எந்த கஷ்டமும் இருக்காது, ரொம்ப சிம்பிள். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். இதற்கான எக்ஸாம்பிள்ஸோட வீடியோஸ் அடுத்து வரும். அதுக்காக தான் 4 வகை சென்டென்சஸை ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம சென்டென்சஸ் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.